திருப்பரங்குன்றத்தில் போலீசாருடன் ஹெச் ராஜா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள். அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற உள்ளது. அதற்காக இன்று மாலை கொடியேற்றம் நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு சந்தனக்கூடு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் மலை அடிவாரத்தில் வழக்கம் போல அந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் பிரச்சனையில் மலையை சுற்றி பேரிகார்டு அமைக்கப்பட்டு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் சந்தனக்கூடு திருவிழா ஏற்படுத்துவதற்கு ஏற்கனவே அமைதி கூட்டம் நடைபெற்று அனுமதிக்கப்பட்டது கொடியேற்றுவதற்கு. இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த அந்த பழனி ஆண்டவர் கோவில் தெரு மக்கள், அதாவது அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எங்களை கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை, இந்த சூழலில் எவ்வாறு சந்தனக்கூடு நடத்த இவர்களை மேலே அனுமதிக்கலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவ்வாறு ஈடுபட்ட அந்த கிராம மக்களை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள அந்த திருநகரிலோ தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அந்த பாஜக மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அவர்களை திருமண மண்டபத்தில் பார்க்க சென்றனர். அவர்களை போலீசார் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த சமயம் பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா வருகை தந்தார். அவர் தற்பொழுது அந்த போலீசாருடன் ஏன் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டவர்களை அனுமதிக்கவில்லை, பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று அவரும் தற்பொழுது காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் பூர்ணச்சந்திரன் தற்கொலைக்கு தீபம் ஏற்றாததான ஒரு காரணம் என்று கூறி தொடர்ந்து அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த காட்சி நாம் நேரடியாக காணலாம். எனவே அந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் தொடர்ந்து அந்த இஷ்யூவானது தொடர்ந்து தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி அனைத்து பகுதிகளிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இரவு சந்தனக்கூடு மலை உச்சியில் உள்ள தர்காவிற்கு சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற உள்ளது. நந்தா. நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு. You are acting against